இப்படி இருக்கும்போது இன்றைய சிங்கள பத்திரிகைகள், அதாவது இன்று வெளியாகிய இலங்கையில் வெளியாகிய சிங்கள பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம். முதலாவதாக இன்றைய லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். கேலிய சனத் நிஷாந்த பவுல்வலட்ட ஆண்டுவே கெவன். அதாவது இந்த கேலி ரமுக்கல தற்போது சிறையில் இருக்கிறார். சனத் நிஷாந்த வாகன விபத்தில் அதிவேக நெடுஞ்சாலையில் உயிரிழந்தார். இவர்கள் இருவருக்கும் தற்போது அரசாங்க அனுமதியுடன் வீடுகள் வழங்கப்பட்டிருக்கிறதாம். அவர்களது குடும்பங்கள் அந்த வீடுகளில் இருக்கின்றதாம். இட்டப்பு அமதி பாக் தவமத் நில நிவாசவல் முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர் இன்னமும் உத்தியோகபூர்வ வீடுகளில். இதில் எங்கடாலும் ஒருத்தர் இருக்கிறாரு, இறந்து எங்களை விட்டு பிரிந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்கள் பற்றியும் இங்கே செய்தி வெளியாகி இருக்கின்றது. சம்பந்தன்கே நில நிவசாத் பாரதீன. சம்பந்தன் அவர்களது உத்தியோகபூர்வ இல்லமும் இன்னும் ஒப்படைக்கவில்லை. சரி, அவங்க சொல்கிறாங்க இப்படி இதெல்லாம் எங்களுடைய காசு தான், எங்களுடைய வரி பணத்தில் தான் அவங்களுடைய வீடுகளுக்கு ஆன செலவுகள், அவங்களுடைய வீடுகளுக்கான பராமரிப்பு செலவுகள் எல்லாம் உங்களுடைய வரி பணத்தில் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சரி, அடுத்த செய்தியாக இன்றைய அத பத்திரிகையில் செய்தியை பார்க்கலாம். අපයෝජන සිදුවීම ගැන පොලිසියට වසන් කළයි විදුහල්පති ඇතුළු 4ක් අත්අඩංගුවට. அதாவது அந்த தனமல்வில பிரதேசத்திலே ஒரு மாணவி மீது கிட்டத்தட்ட 21 மாணவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களது சில விடயங்களை போலீசாருக்கு மறைத்த குற்றச்சாட்டிலே அந்த பாடசாலையின் அதிபர் உட்பட 4 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக இன்றைய அருண பத்திரிகையில் பார்ப்போம். இது கொஞ்சம் கவலையானவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாகத்தான் இன்றைய அருண பத்திரிகையிலேயே செய்தி வெளியாக இருக்கின்றது. மந்திரி வருண்கே பிஸ்தோலை 10 என்ன சியலு மந்திரி வருண்ட ரிப்பீட்டர் தே. அதாவது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு துப்பாக்கி ஒன்று, பிஸ்டோல் ஒன்று கொடுக்கப்படும், கை துப்பாக்கி ஒன்று. அது மிக இலகுவாக அது அவங்க பாக்கெட்லாம் வச்சுட்டு போகலாம். அது வேலை செய்தில்லையா, அடுத்து சுடுறாங்களாம், ஆன் பண்ணுறாங்களாம், ப்ரெஸ் பண்ணுறாங்களாம், குண்டு பாயுது இல்லையாம், வேலை செய்து இல்லையாம். இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்களாம், இந்த ரிப்பீட்டர் துப்பாக்கி கொடுக்குறாங்களாம், இந்த பெரிய துப்பாக்கி. அதை வந்து இப்படி இழுத்து தான் சுடணும். இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இப்படி துப்பாக்கி கொடுக்குற நேரம் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும் இல்லையா. அவங்களுக்கு இவ்வளோ முக்கியமான பதவிகளில் இருக்கிறாங்க. இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு மாறணும், அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு மாறணும், உயிர் ஆபத்து எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு ரிப்பீட்டர் துப்பாக்கி கொடுத்து சரி வருமா? பெரிய துப்பாக்கி அது இழுத்து தான் சுடணும். அடுத்ததாக இன்றைய அடுத்த பத்திரிகையாக இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். සියලු රජයේ සේවකයන්ට දැවන්ත වැටුප් වැඩිවීමක් ලබන ජනවரி සිට அடுத்த ஜனவரி முதல் சகல அரச ஊழியர்களுக்கும் மிகப்பெரிய சம்பள உயர்வு. ජීවන වීදම දීමනාවක් රුපියල් 25,000ක් බැගින් වසර 3ක් 25,000 வாழ்வாதார கொடுப்பனவாக 3 வருடங்கள் தொடர்ந்து வழங்கப்படும். மூலிක වැටුප 124ක් 35ක් අතර ප්‍රමාණයකින් ඉහළට ආරම්භ අடிப்படை சம்பளம் 24 தொடக்கம் 35% வரை உயர்வாக உள்ளது. ඒ අනුව පාලම ශ්‍රේණියේ සේවකයන්ට මාසිකව රුපියල් 55,000ක වැටුපක් දීමනා. அதற்கமைய முதலாவது தரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கடைசி தரத்தில் இருக்கக்கூடிய ஊழியருக்கு 55,000 ரூபாவும் அதற்கான சலுகைகளும் கிடைக்கப் போகின்றது. சரி, அடுத்து இன்றைய திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். இதுவும் அந்த தன்மல்வில பாடசாலை மாணவி தொடர்பான செய்திதான் பிரதான தலைப்புச் செய்தி. சிசுன் விசியකක් විසින් සිසුවියක කෙලසීමට வசான்கல தனமல்வில விதுவல்பதி ඇතුළු 4ක් අත්අඩංගුවට. அதாவது போலீசாருக்கு பல தகவல்களை மறைத்ததற்காக அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இறுதியாக மௌபிம பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய மௌபிம பத்திரிகையில் 2 தலைப்பு செய்திகள் வெளியாக இருக்கின்றது. නාමයෝජනා 8 රාජගිරිය විශේෂ ආරක්ෂක කලාපයක් STF ඇතුළු පොලිසිය 1300ක් நாளைய தினம் வேட்புமனு தாக்கலுக்காக 1300 போலீசாரும் STFினரும் கடமையில். அதே போன்று விதுவல்பதி சா குருவரு திதினை அත්අඩංගුවට என்ற அதே தனமல்வில பாடசாலை மாணவி தொடர்பான செய்திதான் வந்திருக்கின்றது. இன்றும் ஏராளமான செய்திகளை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே உங்களுக்காக கொண்டு வந்தோம். இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.